வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறது இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலா 2 படங்கள் எடுத்துருக்கிறேன். அடுத்தடுத்த படங்கள் இருக்குது, கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா, அதனால லைட்டா டிலே, மன்னிக்கவும். ஒன்னு தமிழ் டப்பிங்ல இருக்குது, இன்னும் தமிழ் டப்பிங்ல இல்ல. ரெண்டுமே நல்ல படங்கள், அதுல டவுட்டே இல்லை. எந்த மைண்ட் செட்ல பார்க்கணுன்றதை நான் தெளிவா சொல்லிடுறேன். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து சூர்யா சாட்டர்டே. இது நான் தேட்டர்லயே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்தா எங்க தேட்டர்ல ரிலீஸ் ஆகல. எங்க ஏதாவது தேட்டர்ல ரிலீஸ் ஆகலையா, ஐயோ எப்படா பார்க்க போறோம்னு நினைச்சா 2 வாரத்துல படம் ஓடிடிக்கு வந்துருச்சு. நல்லா இருக்கே, சரி பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்தேன். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னா, இது ஒரு நார்மல் கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படங்கள்லாம் இப்ப நம்ம ஏன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்க, நம்ம எல்லா ஃபார்மேட்டையும் பார்த்துட்டோம். என்ன எப்படி இருந்தாலும் ஹீரோ போட்டு எல்லாரையும் போட்டு சாத்த போறாரு. வில்ல கொடூர கெட்டவனா இருப்பான், ஹீரோ ரொம்ப நல்லவனா இருப்பான். ஹீரோயின் கொண்டுனா துடிப்பாரு, மக்களுக்கு கொண்டுனா போட்டு அடிப்பாரு. இவ்வளவுதானே சுத்தி சுத்தி பண்ண போறாங்க. அவங்ககிட்ட அடி வாங்கறதுக்கு 50 அடியாளுங்க இருப்பாங்க. இவ்வளவுதானே, இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? அதுலயும் இன்னும் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அமைதியா இருப்பாரு, செகண்ட் ஹாஃப்ல ஆக்ரோஷமா இருப்பாரு. அவ்வளவுதானே இப்படின்னு சொல்ற அளவுக்கு, சலிக்கிற அளவுக்கு அத்தனை கமர்ஷியல் படங்கள் பார்த்துட்டோம். அதனால இப்ப கமர்ஷியல் படம்னா லைட்டா கொஞ்சம் பயம் வருதா? பட் இந்த படத்துல அதே விஷயங்கள் தான் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் லேயர்ஸ் போட்டு நம்மள ஹீரோவோட கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. சரி, இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டா, இதுல ஹீரோ வந்து சனிக்கிழமை மட்டும்தான் சண்டை போடுவாரு. மொத்த கோவத்தையும் காட்ட வேண்டிய மொத்த கோவத்தையும் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு மொத்தமா சனிக்கிழமை வெளியே காட்டுவார். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட அந்த சத்தியம் பண்ணி இருக்கிறாரு. அதனாலதான் அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இதை படுறா, நீ எல்லாத்துக்கும் கோவப்படுற, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போட்டு எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்கிற, வேணாம். சில கோவம்லாம் சப்பையான கோவம், அடுத்த நாளே மறந்துடுவேன். அதனால நீ வெயிட் பண்ணு, நோட் பண்ணி வச்சுக்க, பொறுமையா இருந்து ஒரு நாள், அந்த ஒரு நாள் நான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், அது நாள்ரா, ஆனா மத்த நாள் எல்லாம் நீ அடிக்கக்கூடாது, கோவமே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டு கொடுக்க, அந்த ரூல் புக்கை நம்மளால தொடர்ந்து ஃபாலோ பண்றாரு. அப்படிதான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சனிக்கிழமை மட்டும் நம்மளால பாசாவா சுத்திட்டு இருப்பாரு. இந்த பக்கம் எஸ் சூர்யா ஆல் டைம், அவருக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது இல்ல, இஷ்டா மேனிக்கு நம்மளால வந்து கெட்டவனாவே வளம் வந்துகிட்டு இருப்பாரு. சோ அப்படிப்பட்ட எஸ் சூர்யா இந்த இவருடைய லிஸ்டுக்குள்ள, இந்த ரூல் புக்குள்ள இவர் எப்படி வர்றாரு? சனிக்கிழமை அவங்க 2 பேருக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, பத்தாவதுக்கு ஹீரோயின் கூட இவருக்கு எப்படி ரொமான்ஸ் நடந்துச்சு, என்னென்ன நல்லது செஞ்சாரு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்ற வழக்கமான கமர்ஷியல் படம் தான் இது. இதுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம ஹீரோவோட கனெக்ட் பண்ணிக்கிறது. கமர்ஷியல் படத்தை விட்டு ஏன் விலகி வந்துட்டோம்னா, எப்படினாலும் இவர் போட்டு சாத்த போறாரு, ஏதாவது பஞ்சு பேசுவாரு, நல்லது பேசுவாரு, அவ்வளவுதானே, இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒதுங்கி வரோம். இதுல கொஞ்சம் இன்னும் கனெக்ட் ஆகிறதுக்கு, எப்பயுமே ஹீரோ செம்ம பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஆனா இதுல சனிக்கிழமை மட்டும்தான் இருந்தாலும் பவர்ஃபுல். மத்த நாள்லாம் ஐயோ, நார்மலா வந்து உருட்டை கட்டையில வச்சாலே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஐயோ என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கனெக்ட் வருது. எப்படா சனிக்கிழமை வரப்போகுது, ஐயோ திங்கக்கிழமை அதுவும் ஏன்டா பிரச்சனைக்கு வர, சனிக்கிழமை தானா என் கால் அடிப்பாரு, கொஞ்ச நாள் அமைதியா இருக்கடா, நம்ம வடிவேல் கமலில் வருமே, மணி என்ன, மணி 3ஆவது, இது நான் அன்னத்துல கை வைக்கிற டைம், அந்த மாதிரி நம்மளால மத்த 6 நாளும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஆனா ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா கூட சம்பவம் செய்வார். ஸோ அதனால இன்னும் கனெக்ட் ஆகி சனிக்கிழமை வந்துருச்சா, டைம் என்னாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்தை ஹீரோ கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுது. எஸ் சூர்யா சார் இன்னும் நமக்கு போர் அடிக்கல, திகற்ற அளவுக்கு ஆவல. அதனால அந்த மனுஷன் பண்ற பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு மாதிரி ரசிக்க முடியுதா, அந்த அளவு வில்லத்தனம்னாலே ஒரு மாதிரி ஜாலியா இருக்குது. அப்புறம் நானி கேரக்டர் வந்து ஃபுல்லாவே மாஸ் மட்டும் இல்ல, அவர் காமெடியும் பண்றதுனால இப்ப சனிக்கிழமை அந்த மியூசிக்கோட பார்க்கும்போது மியூசிக் அது வெறித்தனமா இருந்துச்சு. எனக்கு அந்த மியூசிக் கேட்டாலே நானும் வந்துட்டு சனிக்கிழமை நானும் போட்டு சம்பவம் செய்யறேன், அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியை ஏற்றி விடுது மியூசிக், படத்தோட பெரிய பிளஸ். அப்புறம் நானி வந்து சனிக்கிழமை அந்த மியூசிக் போட்டதுக்கு அப்புறம் மாஸ் காட்டும் போது அப்ப மாஸ் இரவா இருக்கிறாரு, மத்த நேரத்துல இவன் போட்டு அடிப்பானா அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணது அது நல்லா இருக்குது. எஸ் சூர்யா அவர் வழக்கமான டெம்ப்ளேட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அப்புறம் சனிக்கிழமை தான் அடிப்பாரு. இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்டார்டிங்கே ரூல் புக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ரூல் கூட சில பல விஷயங்கள்லாம் மாத்துறது, சில பல சிக்கல்களை உண்டாக்குறது, அப்படி இப்படின்னு அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நல்லாவே இருந்துச்சு. எனக்கு இந்த கமர்ஷியல் படம் ஒர்க் ஆச்சுப்பா. அதுக்கு நான் அவார்ட் வினிங் படங்கள், உலகத்தர படங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நான் ஆரம்பிக்கல. நல்ல கமர்ஷியல் படம் அதான், இதுவும் நல்ல கமர்ஷியல் படம் தான். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மெனக்கெட்டு சில விஷயங்களை ஆட் பண்றாங்க இல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணீங்கன்னா ரசிக்கக்கூடிய கமர்ஷியல் படமா வரும். எனக்கு அந்த வகையில இந்த படம் ஒர்க் ஆச்சு. அதுலயும் ஒரு சில விஷயங்கள்லாம் செம்ம மூமெண்டா இருந்துச்சு. தேட்டர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு செம்மையா இருந்துச்சு. ஆஹா சிக்கிட்டடா, ஐயோ இவன் எஸ்கேப் ஆயிட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன், அவருக்கு சனிக்கிழமை ஆகலானா ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அது நமக்கு இங்க ஃபீல் பண்ண வச்சிடறாங்க. அந்த மூமெண்ட்லாம் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம்பா, ரொம்ப அப்படியே அதிரடி மாச கொட்டி தீக்கிற படமா இல்லாம கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சதுப்பா இந்த படம். சார் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அடுத்து வந்து ஹாரர் படத்துக்கு வரேன். ஸ்ரீ 2 அப்படிங்கிற படம். இது வந்து ஆக்சுவலா அப்பயே யூனிவர்ஸ், ஸ்ரீ 1 அப்புறம் இந்த 2 முஞ்சியா பீடியா இது எல்லாமே இந்த ஒரே யூனிவர்ஸ்குள்ள வருது போல. இதுல நான் ஸ்ரீ 1 தான் பார்க்கல, மற்ற 2 பார்த்துட்டேன். முஞ்சியா பார்த்துட்டேன், அப்புறம் அந்த பீடியா பார்த்துட்டேன். பீடியால நான் தேட்டர்ல போய் பார்த்தேன்.
இந்த ஸ்ரீவோனை தான் நான் பார்க்கல, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன பேய் கதையில என்ன கண்டினியூட்டி இருக்க போகுதுன்ற மாதிரி தான் மைண்ட் செட்ல பார்த்தேன். ஆனா பார்க்கணும் போல பார்ட் ஒன்னு. சரி இந்த பார்ட்ல என்ன கதை அப்படின்னு பார்த்தாக்க, ஊர்ல அடுத்தடுத்து பொண்ணுங்க காணாம போறாங்க. பொண்ணுங்கள் டார்கெட் பண்ணி ஒருத்தன் தூக்குறான். என்னடா மன்மதன் சிம்பு வந்து ஆவியா சுத்திட்டு இருக்காருன்னு டவுட்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி சில வேலைகளும் இருக்குது. ஸோ அந்த பேய் ஏன் பொண்ணுங்களையா டார்கெட் பண்ணி தூக்குது, இப்ப அந்த தூக்கிட்டு போற அந்த பொண்ணுங்களை எப்படி நம்ம ஹீரோ கேங் காப்பாத்துனாங்க, பத்தாவதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ற பேய் மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலப்பா, அதனால சொல்றேன் அது பேயா இல்ல வந்து மந்திரக்காரியா சூனியக்காரியா அப்படின்னு நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு அது என்னன்னு பேயினே தெரியும் போல, அதை பாத்துறேன் திரும்பியா. பட் எனக்கு நான் இந்த பார்ட்ல புதுசா பாக்குறதுனால இவங்க பேய் போல இல்ல சூனியக்காரி போல சண்டெல்லாம் போடுறாங்களே மந்திரத்தெல்லாம் வச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த புது பேயை இந்த பார்ட்ல வர இந்த பேய் பொண்ணுங்களையா டார்கெட் பண்ணி தூக்குதா, அவங்க கிட்ட இருந்து இந்த ஹீரோ கேங்கு, இந்த சூனியக்காரி பிளஸ் இன்னொரு பேய் ஓட்டுறவன், இந்த மாதிரி எல்லாரையும் வச்சு பேய் எப்படி காலி பண்ணாங்க, அதை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க, தலை மட்டும் தனியா துண்டா எல்லாரையும் அப்படியே முடிய பிடிச்சி இழுக்கிற இந்த பேயை எப்படி முடிச்சு கட்டினாங்கன்றதுதான் இந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள், காமெடி ஏரியா ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு, ஹாரர் ஏரியா தேவையான அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா இதுல ஹாரர் ஏரியாவை கொட்டி அப்படியே நடுங்க வைக்கும் பேய் படம் அந்த மாதிரிலாம் அது கிடையாது. பட் அந்த கடைசியில அது கொஞ்சம் ஓவர் டோஸா ஏகப்பட்ட தலைங்கள்லாம் வரும்போது என்னது அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஃபீல் ஆச்சு. ஆனா அதையுமே சமாளிச்சிட்டாங்க. உங்க காமெடியை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி மற்ற யூனிவர்ஸ்ல இருந்து ஆளுங்களையும் கூப்பிட்டு வந்து அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இறக்கி விட்டு அதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சு போட்டாங்க. காமெடி ஏரியா ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சுப்பா. அது வந்து இவர் அந்த பொண்ணாவே நினைச்சு நம்மளால ஃபீல் பண்றது, நீ இல்ல நீதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால அந்த இமேஜின் பண்ணி அவதானம்ன்ற மாதிரி நம்மளால இமேஜினேஷன் சுத்திட்டு இருக்கிறது. அப்புறம் வழக்கமா இந்த மாதிரி பேய் படங்கள்ல இப்போ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஐட்டம் சாங் வைப்பது கம்பல்சரி ஆயிடுச்சா, இது படத்துக்கு நடுவுல வருது. என்னடா அது சேம் ஸ்ட்ரீட் டூன்றதுனால படத்துக்கு நடுவில் ஒரு சாங், படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாங் வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க, வழக்கமா ஒரு படத்துல ஐட்டம் சாங் தேவையே இல்லாம டக்குனு வச்சு விடுங்க, ஆடியன்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு காரணமே இல்லாம தானே ஒரு ஐட்டம் சாங் வரும். இந்த படத்துல காரணத்தோட வருது, அதுவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆமால இப்ப அந்த சாங் ஏன் வைக்கணும், தமன்னா ஏன் அங்க கூட்டிட்டு வரணும், அதுக்கு ஏன் டான்ஸ் ஆட விடணும், அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு அந்த காரணத்தோட வச்சது நல்லா இருந்துச்சு. பாட்டை முழுசாதான் போடுக்கல, ஏன் நடுநடுல பாதியில கட் பண்ணி இவங்க பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பாட்டை முழுசாவே கேட்க கொடுக்கலடா, தமன்னா டான்ஸ் ஆடும்போது நாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்குறேன், டக்குனு இவங்க வேற அந்த பேய்க்கு ஸ்கெட்ச் போடுற இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு காமெடி ஏரியா சூப்பரா ஒர்க் ஆச்சு. இவங்க அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறத விட அந்த பேயை வந்து காலி பண்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு பிளான்லாம் போடுவாங்க. அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதுக்கு நடுவில் என்னென்ன சிக்கல்லாம் வந்துச்சு அதெல்லாம் காட்டின விதம், அதுக்கப்புறம் அந்த பேய் அடைச்சி வச்சிருக்கிற ஒரு இடத்தை இவங்க போய் பாக்குறது, அங்க எல்லாருமே இருக்கிற விதம், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் கனெக்ட் பண்ணுது. இது வித்தியாசமா இது வரைக்கும் புதுசா பயமுறுத்துற ஹாரர் படம் அந்த மாதிரிலாம் இல்ல, காமெடி ஹாரர் படம். ஸோ காமெடி நிறைய இடம் ஒர்க் ஆச்சு. இந்த பேய் எலமெண்ட் தேவையான அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்துச்சு, கடைசியில கொஞ்சம் ரொம்ப இழுத்து அந்த பேய்க்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த இடம் கொஞ்சம் இழுத்தாலுமே கூட அதுக்குள்ள இந்த மத்த இந்த பீடியா இவங்க அவங்க எல்லாரையும் கூட்டு வரதுனால கொஞ்சம் அதுவுமே நல்லா இருந்துச்சுப்பா. ஸோ பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிவர்ஸை முடிக்கிற மாதிரி தெரியல. நான் கூட இந்த பேடியாவெல்லாம் கூட்டு வந்தீங்களே, இந்த முஞ்சியா பேய் ஏதாச்சும் கொஞ்சம் கூட்டு வந்து முஞ்ச காட்டுவீங்கன்னு நினைச்சேன். அதை கடைசி வரைக்கும் காட்டவே இல்லைங்க. இந்த முஞ்சியா பேய் என்னாச்சுன்னு அப்படியே விட்டாங்க போல. ஸோ அடுத்தடுத்த பார்ட்ல முஞ்சியாவையும் கூட்டு வருவாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஜாலியா இருக்குது. ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தமிழ் டப்பிங் இல்ல, இப்படிதான் முஞ்சியா படமும் தமிழ் டப்பிங் இல்லாம இருந்துச்சு. டக்குன்னு அடுத்த ஒரு 2 வாரத்துல இல்லையா, அந்த மாதிரி சீக்கிரமா தமிழ் டப்பிங்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 படமே எனக்கு ஒர்க் ஆச்சுப்பா, ஜாலியா இருந்துச்சு. ஸோ அடுத்து இப்போதான் மதியான ஷோ வந்து மெய்யழகன் போறேன், அப்படியே முடிச்சுட்டு நைட் ஷோ வந்து தேவாரா. ஸோ மெய்யழகன் அடுத்து தேவாராவும் வீடியோ வரும். அடுத்து இன்னும் ஓடிட்டுல வேற என்ன இருக்கோ அதுக்கும் வீடியோ போட்டுருப்பா. ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்க என்ன படங்கள்லாம் பாத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.